புதுச்சேரி சாரத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகம் உள்ள கட்டிடம் தற்போது மிகவும் சேதமடைந்து மேல்தளம் சிமெண்ட் காரைகள் உடைந்து விழுந்து வருகிறது. இந்நிலையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சேதமடைந்துள்ள கட்டிடத்தில் இயங்கி வரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் மாவட்ட தலைநகரங்களில் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பிரம்மாண்ட போராட்டம் நடைபெற உள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பல மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ளது, தமிழ்நாட்டில் எடுக்கப்படவில்லை. நாங்கள் நடத்தவிருக்கும் போராட்டம் எல்லா சமுதாய மக்களுக்கும் பயனளிக்கும் போராட்டம். 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. பாமக சமூக நீதிக்காக ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து போராடி வருகின்ற கட்சி. வன்னியர் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாயங்களுக்காகவும் பாடுபட்டு வருகிறது. மற்ற சமுதாயங்களின் கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பல மாநிலங்கள்ல எடுத்துட்டாங்க, இங்க என்ன எடுக்கல. சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப நாங்க செய்ய போற போராட்டம் எல்லா சமுதாய மக்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய போராட்டம். 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 324 சமுதாயங்களும் வாழ்வதற்கு வேண்டிய எப்படி வாழணும், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களால் பெரிய அளவில் போராட்டம் செய்ய முடியாது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து போராடி வருகின்ற பாடுபட்டு வருகின்ற கட்சி. அந்நிய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்டு வருகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால அவர்களுக்கும் 324 சமுதாயங்களுக்கும் நாங்கள் பாடுபடுகிறோம். அவர்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். அதனால அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் வன்னியர் மட அறக்கட்டளை சார்பில் தனி அதிகாரி ராமதாஸ் தலைமையில் 6ஆம் நாள் திருவிழா மண்டபம் பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வன்னியர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் சத்தியமூர்த்தி, பிரேம்குமார், வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், சரவணன், ரமேஷ், ரவிக்குமார், செந்தாமரை கண்ணன், முரளிதரன், மாறன், தாமோதரன், தங்கராசு, பெருமாள், பாபு, நாகப்பன், சாமி, குமார், நந்தாதாஸ், மருது, மோகன், ஏழுமலை, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் அழகு அறக்கட்டளை அலுவலக பூமி பூஜை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, NR காங்கிரஸ் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம், முன்னாள் கவுன்சிலர் மாரிமுத்து, பூவரசன், NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், மணக்குள விநாயகர் குழுமம் டாக்டர் நாராயணசாமி கேசவன் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கதிர்காமம் தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதல்வர் ரங்கசாமி உட்பட சிறப்பு விருந்தினர்களை சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து NR காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு தலைமையில் மேலத்தாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அழகு அறக்கட்டளை நிர்வாகிகள், அழகு நண்பர்கள் செய்திருந்தனர். சைடுல வந்துருங்க. கடலூர் மாவட்டத்தையும் புதுச்சேரி மாநிலத்தையும் இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலை தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணம் செய்யும் முக்கிய பாதையாக உள்ளது. ஆனால் சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க இலகு மற்றும் கனரக வாகனங்களுக்கு 1 மணி நேரம் அதற்கும் மேலாகவும் ஆகி வருகிறது. சாலை குறுகியது, சிக்னல் ஒழுங்கின்மை, சாலையை ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் அனுமதியின்றி நிறுத்தப்படும் வாகனங்கள் ஆகியவை முக்கிய காரணங்கள் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது பெய்து வரும் பருவமழையால் கிருமாம்பாக்கம் சாலையின் ஓரமாக உள்ள 22 அடி அகலமான வடிகால் வாய்க்கால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பது பெரிய சிக்கலாக உள்ளது. வாய்க்காலில் மழைநீர் செல்லாமல் தேங்கி நிற்கும் காரணமாகவே சாலையை சேதப்படுத்தி குண்டும் குழியுமாக மாறி உள்ளது. மேலும் சில கடைகள், தனியார் பள்ளி வழி சில தனியார் நில உரிமையாளர்கள் வாய்க்காலை மண்ணிட்டு மூடி வைத்துள்ளதால் நீர்ப்பாய்ச்சல் முற்றிலும் தடைப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். கல்லூரி செல்லும் பாலம் போதுமான அகலமில்லாமல் இருப்பதும் போக்குவரத்திற்கு இன்னொரு பிரச்சனையாக உள்ளது. மழைநீர் சாலையில் தேங்கி நிற்பதால் இரவு நேரங்களில் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருகின்றன. இதனால் மக்கள் பெரும் அச்சத்திலும் அதிருப்தியிலும் உள்ளனர். வடிகால்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஈசிஆர் சாலையை விரிவாக்கி போக்குவரத்திற்கு ஏற்றதாக மாற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் புதுச்சேரி அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்பட வேண்டிய நலத்திட்டங்கள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சமூக நலத்துறை இயக்குநர் ராகினியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தொகுதிக்குள் வசிக்கும் தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை வழங்கல் போன்ற நலத்திட்டங்கள் விரைவில் கிடைக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து அவர் விரிவாக கலந்துரையாடினார். இந்த ஆலோசனையில் சமூக நலத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் நமது மக்கள் கழகத்தின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சொல்லி போடுங்க, இது எதை போடுங்க, ரைஸ் பண்ணி வண்டி ஒரு தடவை வாங்க. பேச்சு மட்டும் தான் கொஞ்சம் பேச்சு நார்மலா இருக்கு. இல்ல பிசிக்கலி இது அது பார்க்கணும். கால் இது பார்க்கணும். கமெண்ட் சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டு யூரோவுக்கு ப்ரொபோசல் தான் பண்ணி மசூல். சென்னை வானிலை மையம் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யும் என தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையில் காரைக்காலில் கடந்த 3 நாட்களாக மழை தாக்கம் அதிகரித்து வருகிறது. கோட்டச்சேரி, நெடுங்காடு, திருநள்ளாறு, திருப்பட்டினம் உள்ளிட்ட நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் மழை இடைவிடாது பெய்து வருவதால் சில இடங்களில் தாழ்வான பகுதிகள் தண்ணீரால் மூழ்கி உள்ளன. குறிப்பாக இரவு நேரங்களில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை பொதுமக்களின் தினசரி வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது. 3 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த மழையால் சாலைகளில் குளங்கள் உருவாகி இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் பயணம் செய்ய சிரமப்படுகின்றனர். பள்ளிகளுக்கு செல்லும் குழந்தைகள், அலுவலகங்களுக்கு செல்லும் பணியாளர்கள் ஆகியோர் தண்ணீரை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பல பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டது. மரங்கள் வேரோடு சாய்ந்ததாகவும் சில குடியிருப்பு பகுதிகளில் மின்கம்பங்கள் கீழே விழுந்ததாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. நெடுங்காடு மற்றும் திருப்பட்டினம் பகுதிகளில் உள்ள சில மீனவ கிராமங்களில் கடலோர பகுதிகளில் நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து
மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் இருந்தனர். மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதோடு கடலோரங்களில் எச்சரிக்கை குரல் ஒலிபரப்பப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அவசியமில்லாமல் பயணங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழை காரணமாக மரங்கள் விழுவதால் மின்தடைகள், சாலைகள் சேதமடைந்தல் போன்ற சம்பவங்களை தீர்க்க உள்ளூர் நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பம்பிங் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்றன. குடிநீர், பால் விநியோகம் போன்ற அத்தியாவசிய சேவைகளும் மாற்று வழிகளில் சீராக நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர். புதுவை குடிமை சமூகங்களின் கூட்டமைப்பு சார்பில் எஸ்ஐஆரை கண்டித்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். இதில் பீபோல்ட் அமைப்பு பஷீர் நோக்க உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ராமச்சந்திரன், கம்யூனிஸ்ட் பாலசுப்ரமணியம், ராதே விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, சுற்றுப்புற சூழல் நிலத்தடி நீர் பாதுகாப்பு சங்க செல்வ மணிகண்டன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் ராஜா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அருள் ஒளி, இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் சிகாமணி, இந்திய ஜனநாயக கழகம் வீரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரைக்கண்ணன் நன்றி கூறினார். காரைக்கால் மீனவர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சினை குறித்து அரசு பின்பற்றும் கொள்கைகள் அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி மீனவர் சமூகத்தினர் பலமுறை போராட்டங்களும் மனுக்களும் அடுத்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் இந்த விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து சென்றதாக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். EBC வகுப்பிலிருந்து மீண்டும் MBC வகுப்புக்கு மாற்ற வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கையை ஆய்வு செய்ய மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமே சரியான அமைப்பாக இருக்கும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தாலும் அந்த ஆணையம் 2018 ஜூன் 1 முதல் செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய போது அதை விரைவில் நியமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் புதுச்சேரி அரசுக்கு 2023 பிப்ரவரி 27 அன்று தெளிவான உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அரசு 2023 ஏப்ரல் 3 அன்று பெற்றிருந்தும் இன்றளவும் 32 மாதங்களாக ஆணையத்தை மறுசீரமைக்காதது நீதிமன்ற உத்தரவை வெளிப்படையாக அவமதிப்பதோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 16 மற்றும் 340 ஆகிய பிரிவுகளையும் மீறும் செயல் என்றும் ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த 7.5 ஆண்டுகளாக இந்த ஆணையத்திற்கான தலைவர், உறுப்பினர்கள் யாரையும் நியமிக்காத அரசின் செயல்முறை சமூக நீதி அமைப்புகளை பற்றிய அரசின் அக்கறையின்மையையும் ஆட்சி பொறுப்புகளை நிறைவேற்றாத மனோபாவத்தையும் காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதிமன்ற உத்தரவை மதித்து 10 நாட்களுக்குள் ஆணையத்தை மீண்டும் அமைக்கவில்லை எனில் புதுச்சேரி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் அரசியல் அவமதிப்பு வழக்குகள் தொடரப்படும் என்ற கடுமையான எச்சரிக்கையையும் அவர் விடுத்துள்ளார். நவம்பர் 25 வன்முறை எதிர்ப்பு தினம் என்பதால் பெண்களுக்கு எதிரான பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்காத புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை கண்டித்து மலர் வளையம் வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதன்படி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் ஒன்று திரண்ட அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் மாநில துணை செயலாளர் உமா தலைமையில் கோஷமிட்டபடி மலர் வளையத்தோடு ஊர்வலமாக சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் மலர் வளையத்தை அப்புறப்படுத்த முயன்றபோது பெண்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினரை கண்டித்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினர் கோஷம் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திண்டிவனம் கிடங்கல் கோட்டை ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி சமேத ஸ்ரீ அன்பநாயக ஈஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத 2வது சோமவாரத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மைய மண்டபத்தில் உற்சவர்கள் முன்பு 108 வலம்புரி சங்குகள் மற்றும் கலச ஸ்தாபனம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது.
மேலும் உற்சவர்கள் மற்றும் 108 சங்குக்கு பஞ்சம தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மற்றும் 108 வலம்புரி சங்குகள் கொண்டு மூலவர்கள் ஸ்ரீ அன்பநாயகி ஈஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அறம்வளர்த்த நாயகி அம்மனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அன்பநாயகி ஈஸ்வரர் வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பஞ்சமகா தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். போராடி பெற்ற தொழிலாளர் உரிமையை காலில் போட்டு மிதிக்கும் புதிய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெறக் கோரி புதுச்சேரி மாநில AIUDUC சார்பில் கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. AIUDUC மாநில செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். சுசி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெல்லந்துரை, AIUDUC பொருளாளர் முத்து ஆகியோர் கண்டன உரையாற்றினர். பொது உடைமை கட்சித் தலைவர் திருநாவுக்கரசு, கமிட்டி உறுப்பினர்கள் ஞானசேகரன், சத்யா, குமரன், தென்னரசு, மணிமாறன், ஆனந்த், பிரகாஷ், ஜானி, பாலாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். சாதகமாக நிற்கிறான். சாக போறது யாருங்க? 44 சட்டங்களை 4 சட்டமா சுருக்கியதன் விளைவாக பாதிப்பு யாருக்கு? உழைக்கும் மக்கள் தொழிலாளிக்கு. புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் தரப்பட்ட படிவங்களை பூர்த்தி செய்து திருப்பி தராவிட்டால் வரும் டிசம்பர் 9 வெளியிடப்படும் வரைவு பட்டியலில் பெயர் இருக்காது. கடந்த 2002 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர், உறவினர்கள் பெயர் காணப்படாவிட்டாலும் கணக்கெடுப்பு படிவத்தில் இருக்கும் தகவல்களை வைத்து பூர்த்தி செய்து தேர்தல் துறையில் தர வேண்டும். படிவம் தந்தால்தான் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும். இத்தகைய சந்தர்ப்பங்களில் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள 13 ஆவணங்களை ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க நோட்டீஸ் அனுப்பப்படும். ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர் 3 முறை வீட்டுக்கு வந்தும் கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகிக்க முடியாத பட்சத்தில் அவ்வாக்காளர்கள் பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. டிசம்பரில் வெளியாகும் வரைவு பட்டியலில் பெயர் இடம்பெறாவிட்டால் உரிமை கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் காலத்தில் படிவம் 6, படிவம் 8 மற்றும் உறுதிமொழி படிவம் ஆகியவற்றை தந்து பெயரை புதிதாக சேர்க்கலாம். இந்த சந்தர்ப்பங்களில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை இணைக்கலாம். அதற்கான அறிவிப்பு தரப்படும். ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள், பொதுத் தேர்வு பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் இருந்தால் அவர்களுக்கு கூடுதல் உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்புவது தொடர்பான தகவல்கள் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி இணையத்தில் பதிவிட்டுள்ளோம். கணக்கெடுப்பு படிவத்தை தமிழில் நிரப்புவது குறித்து https://admin/latest-updates/tamil-ef-filling-guide.pdf என்ற இணைய முகவரியை பார்க்கலாம். கணக்கெடுப்பு படிவத்தை ஆங்கிலத்தில் நிரப்புவது குறித்து https://ceo.py.gov.in/admin/latest-updates/559665683 என்ற படிவம் இணைய முகவரியில் காணலாம் என தெரிவித்தார். 962 BLO, 30 AERO, 17 ERO, 2 டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எல்லாருமே ஃபீல்டில் ஆக்டிவாக வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக. அது மட்டும் அல்லாமல் பொலிட்டிக்கல் பார்ட்டியிலேருந்து 2300 பூத் லெவல் ஏஜென்ட் இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 800 சில்லற பிஎல்எஸ் தான் இருந்தாங்க, பூத் லெவல் ஏஜென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்பாயின்ட் பண்ண சொல்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயும் சரி, சப்சிக்வெண்ட் மீட்டிங்ஸ்லையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்.
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஒத்துழைப்பும் நல்லா இருந்ததுனால இப்போ 800 சொச்சம் இருந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட எண்ணிக்கை இப்போ 2300 பூத் லெவல் ஏஜென்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 2க்கும் மேற்பட்ட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க பிஎல்ஓ கிட்ட சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இது வரைக்கும் ஃபீல்டில் ஸ்மூத்தாக எக்ஸசைஸ் போயிட்டுருக்கு. நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி தான் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணோம்னா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் ஒன்று அந்த பூத்தில் அந்த பார்ட்டில் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இல்லாத பட்சத்தில் அங்கே அவர் வேலை செய்கிறவராக இருக்கணும். இந்த 2 க்ரைட்டீரியாவும் ஃபிட் ஆகாத பட்சத்தில் தான் லாஸ்ட் ஆப்ஷனாக தான் நம்ம டீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டீச்சர்ஸ்க்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து பப்ளிக் எக்ஸாம் 10th போர்டு எக்ஸாம் வராத கிளாஸஸ் தான் எடுத்திருக்கோம், 10th 12th வராத தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் ஒரு சில டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பூத் லெவல் அசிஸ்டண்ட்டை டிப்ளாய் பண்ணி கொஞ்சம் வாலண்டரி சப்போர்ட்டோட அவங்களோட வேலை பலுவை குறைக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு தான் இதெல்லாம் நடத்திட்டு வரோம். இந்த வேலையை நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வித்தின் வீக்கே பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே இன்ஸ்பெக்ஷன்லாம் போனோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு இஆர்ஓவும் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எல்லாருமே ஃபீல்டில் தான் இருந்தாங்க. அவங்களோட ஃபீட்பேக் பேஸ் பண்ணி ஒவ்வொரு பூத் லெவல் ஆஃபீஸருக்கும் ஒரு பூத் லெவல் அசிஸ்டன்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மகிட்ட பஃபர் பிஎல்ஓஸ் கொஞ்சம் பேர் வச்சுருந்தோம், அவங்கள டிப்ளாய் பண்ணியிருக்கோம் அடிஷ்னல். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனில் 1300 ஓட்டர் இருக்கலாம், அங்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுத்துருக்குறோம், அந்தந்த இஆர்ஓ மூலியமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அது கலெக்டட் ஃபார்ம்ஸ்லேருந்து டிஜிட்டலைஸ் ஃபார்ம் ஆகணும். ஸோ டிஜிட்டலைசேஷன் ஆன பிறகு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆன்லைனில். அதை நீங்கள் voters.eci.gov.in உங்களோட எபிக் நம்பரை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஒன்று டிஜிட்டலைஸ் ஆகலைன்ற பட்சத்தில் அந்த டீட்டெயில்ஸ் தற்போதைக்கு மிஸ்ஸிங்காக இருக்கும். இன் ஃபியூ டேஸில் யூ பி ஏபிள் டு ட்ராக் இட். அரியாங்குப்பம் கூட்டு மகளிர் உணவு பதப்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர்கள் விளைவித்து ஏற்றுமதி தரம் கொண்ட பாரம்பரிய அரிசிகளின் முதல் தொகுப்பை புதுவி எனும் வணிக பெயரால் வழங்கும் அறிமுக நிகழ்ச்சி கரிக்கலாம்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மகளிர் கூட்டு உணவு பதப்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவன இயக்குநர் பாகியவதி அனைவரையும் வரவேற்றார். துணை வேளாண் இயக்குநர் குமாரவேலு, PKKVK திட்ட முதல்வர் ரவி, தோட்டக்கலை இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு, கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கர், தேசிய மற்றும் பன்னாட்டு குழு தலைவர் ஜீவானந்தன், துரைசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பாரம்பரிய அரிசிகளின் உணவு தொகுப்பை புதுவி எனும் பெயரில் அறிமுகப்படுத்தி தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்களுள் முழுக்க பெண் விவசாயிகளை கொண்ட ஒரே நிறுவனம் என்ற பெயருடன் விவசாயிகளின் நவீன உத்திகளையும் பாரம்பரிய உற்பத்தியையும் பிரதிபலிக்கும் இந்த புதுவி எனும் வணிக நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து உரையாற்றி சட்டப்பேரவைத் தலைவர் புதுவி வணிக பெயரையும் அதன் வணிக சின்னத்தையும் அறிமுகப்படுத்தி இந்த அரிய நெல் வகைகளை சுற்றுலா பயணிகள் மத்தியில் வணிகப்படுத்த சுற்றுலாத்துறை மற்றும் பிற துறைகளில் அங்கன்வாடிகள் அமைக்க அரசு சார்பில் தேவையான ஒத்துழைப்பை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நிறுவனத்தின் தலைவி பாக்கியவதி மற்றும் அவரை சார்ந்த முன்னோடி பெண்கள் பாரம்பரிய விவசாயிகளின் 25 ஆண்டு கால கடின உழைப்பையும் பாராட்டினார். இந்த சாதனைகள் மேலும் தொடர வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். சிறப்புரையாற்றிய சட்டமன்ற துணைத் தலைவர் ராஜவேலு, சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாரம்பரிய நெல் வகைகள் மீண்டும் புதுச்சேரி நிலங்களில் பயிரிடப்படுவது வரலாற்று பெருமை என்று குறிப்பிட்டார். METEM NTIBIF-இன் திட்ட செயலாளர் விஸ்வநாதன் தொகுப்புரை வழங்கினார். இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன், இந்தியன் வங்கியின் மாவட்ட முன்னோடி செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியில் நிதியுதவி வழங்கினர். நிறைவாக அரியாங்குப்பம் மகளிர் கூட்டு உணவு பதப்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவன செயலாளர் கீதா நன்றி கூறினார். இதில் மகளிர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் மகளிர் கூட்டு உணவு பதப்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தினர் செய்திருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் ராமு தனது ஆதரவாளர்களின் நிர்பந்தத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்பதற்கு முடிவு செய்து தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு தாருங்கள், நான் உங்களுக்காகவே உழைப்பேன், உங்களுக்காகவே வாழ்வேன் என்று கூறி வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கி வருகிறார். அந்த வகையில் மணவெளி தொகுதி நலவாடு மீனவ கிராமத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தனக்கு ஆதரவு கேட்டு ஹாட் பாக்ஸ் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி பிரமுகர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர்.